சில பேர் அவங்க சொன்ன மாதிரியே நம்ம கூடவே தான் இருப்பாங்க. நம்ம அவங்க கூட இருக்கும்போது சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனா அவங்க நம்ம கூட இருக்க ஒவ்வொரு முறையும் நம்ம சந்தோஷமாவே இருக்க மாட்டோம். அவங்க லைஃப்ல மைனஸா என்ன நடந்தாலும், நம்ம லைஃப்ல மைனஸா என்ன நடந்தாலும் அதுக்கு நம்மளை மட்டும் தான் ப்ளேம் பண்ணுவாங்க. அவங்க சொல்ற மாதிரி மட்டும்தான் நாங்க கேட்கணும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் போடுவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணமா லவ்வை மட்டும் தான் சொல்லுவாங்க. நீ என் மேல உண்மையா லவ் வச்சிருந்தனா நீ எனக்காக இதை பண்ணுவ அப்படின்னுவாங்க. அப்படி இல்லைன்னா நான் உன் மேல வச்சிருக்க லவ்னால தானே இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு அவங்களோட லவ் காரணமா சொல்லுவாங்க. இவங்க மேல நமக்கு இருக்குது ரெண்டு விதமான ஃபீலிங் தான். ஒண்ணு, இவங்க இல்லாம நம்மளால வாழ முடியாது. ரெண்டாவது, இவங்க நம்ம கூட இருக்கும் போது கொடுக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளால ஹேண்டில் பண்ண இயலாது. இதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் ரெண்டாவதா அவங்க கொடுக்கிற இந்த ஸ்ட்ரெஸ்ஸான லைஃபை நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான டாக்ஸிக்கான பீப்புள் நம்ம லைஃப்ல இருந்தாங்கன்னா பெட்டர் நாங்க அவங்க கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகுறது. ஒரு நிமிஷம்.